இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வந்தோடனே செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு முன்னாடி இதை எருவையும் மண்ணையும் சேர்த்து செடிக்கு போட்டால் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸு. அதை போட்டு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கரும்புக்கு எவ்வளோ பெருசாகிடுச்சு, கொஞ்சம் பெருசாகிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் இது இல்லை. இப்போ பாருங்க, எருவையும் மண்ணையும் கலந்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் கரும்பு வாங்க வேண்டிய செலவு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியை போன வீடியோவில் தக்காளி காமிக்கும் போது சின்னதாக இருந்ததுல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பெருசாகிடுச்சு. இங்கே கொஞ்சம் இருக்குது. இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒன்று ஒழிஞ்சிட்ருக்கு. இங்கே கொஞ்சம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் காய்ச்சதுக்கப்புறம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பூசணிக்காவை காமிக்க போகிறேன். இதுக்கும் எருவாக மண்ணும் கலந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது எல்லாம் டக்குன்னு. வாழை மரத்தை காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழை மரம் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுல ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில், இப்போ பெருசாகிடுச்சு. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மண்டக்கல்லியை காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், மறந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் காமிக்க. இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக வந்திருக்கு. இன்னும் இதையும் காய்ச்சதுக்கப்புறம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பூசணிக்காய் விதை போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வளர்ந்துருச்சு. பூசணிக்காய் விதை போட்டேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விதை போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வளர்ந்துருச்சு நல்லா. இது வந்து சமையல் பூசணிக்காய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது, நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே சேர்த்துறாச்சு இல்லை அது இன்னும் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டுக்கு பாம்பு மாதிரி காமெடியாக இருக்குல்ல. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காமிக்கு மறந்துட்டு அவரைக்காய் போதுன்ற அளவுக்கு அவரைக்காய் காய்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில். அதை வந்து வெட்டி சாம்பார் வச்சிட்டேன். இதுவும் ஃப்ரெண்ட்ஸு நான் விதை போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்படி பெருசாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அவரைக்காவும் வளர்ந்துது. இப்போ கொஞ்சம் நாளைக்கு நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் காய்ச்சிது. அதை வந்து வெட்டி சாம்பாருக்கு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புதினா எதுக்குன்னா யூஸ் ஆகுமே, அதனால புதினா வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்னதாக வச்சேன், இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். மண்ணும் இறையும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஞாபகம் இல்லை, இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணோன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது. பப்பாளி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. உங்ககிட்ட ஷேர் பண்ணோன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளை சேர்த்துருச்சு. பை பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். பை பாய் சொல்லுப்பா. பை பாய் ஃப்ரெண்ட்ஸ். பா பை பாய் சொல்லு. பை பாய்.